நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், கல்வியாளர்னா உண்மையா குதிக்கிறவனுக்கு பேரு டூப்பு. 1000 ரூபாய் சம்பளம் அவனுக்கு. குதிக்கிற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு பேரு ஹீரோ. அவர்களுக்கு கோடி ரூபாய் சம்பளம். இவர்கள் சினிமாவில் நடிப்பவர்கள் இல்லை, உண்மையான தலைவர்கள். தமிழ்நாட்டை போல ரசிகர்கள் இந்த உலகத்தில் எங்கேயும் கண்டுபிடித்து விட முடியாது. சூப்பர் ரசிகர்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும், தன்னுடைய வீட்டு குடும்ப அடையாள அட்டையில் ரசிப்பவர்களை உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்வதில்லை. 100 ஆண்டுகள் கழிந்தும் இன்னும் திராவிடம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இனியும் அதுதான் ஆளும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். தரையில இருக்கிறது குருவி ஆயிடுச்சு, தண்ணியில இருக்கிறது மீன் ஆயிடுச்சு. ஒருவேளை நாம் எல்லோரும் திராவிடர்கள் மீனாக இருந்தால், நம்மை இழுப்பது குருவியாக இருந்தால் இழுத்துக்கொண்டு தண்ணீருக்குள் போவோம். இல்லை, நாம் குருவி, மீன் இருக்கிறது நம்மை தண்ணீருக்கு அழைக்கிறது என்றால் இல்லை என்று சொல்லிவிட்டு மீனை இழுத்துக்கொண்டு வானத்திற்குள் போவோம். நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், கல்வியாளர்னா உண்மையா குதிக்கிறவனுக்கு பேரு டூப்பு. 1000 ரூபாய் சம்பளம் அவனுக்கு. குதிக்கிற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு பேரு ஹீரோ. அவர்களுக்கு கோடி ரூபாய் சம்பளம். உருப்படுமா இந்த நாடு அப்படின்னு கேட்பாரு எங்க பெரியார்தாசன். நான் இல்லை. யோசிச்சு பார்த்தா எங்கே பிறழுகிறோம் பாருங்க. எதிர்ப்பதும் அழிப்பதும் தகர்ப்பதும் உணர்ச்சி வசப்படுபவை, உணர்ச்சி வசமானவை. அதனால் தான் அடுத்தவர்களை அடித்து வீழ்த்தும் கதாநாயகர்கள் பெரிதும் இந்த நாட்டில் ரசிக்கப்படுகிறார்கள். இவர்கள் சினிமாவில் நடிப்பவர்கள் இல்லை, உண்மையான தலைவர்கள். இந்த நாட்டிற்காக திட்டம் போடுகின்றவர்கள், திட்டங்களை உருவாக்குபவர்கள், உருவாக்குவதை செயல்படுத்துகின்றவர்கள், செயல்படுத்துகின்ற தலைவர்கள் நமக்கு தேவையே தவிர வெறும் நம்மை உணர்ச்சி வசப்பட வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளும் நமக்கு தேவை இல்லை என்கின்ற 21ஆம் நூற்றாண்டை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறோம். நாம் தமிழ்நாட்டை போல ரசிகர்கள் இந்த உலகத்தில் எங்கேயும் கண்டுபிடித்து விட முடியாது. சூப்பர் ரசிகர்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும், ஒருபோதும் அவர்கள் தன்னுடைய வீட்டு குடும்ப அடையாள அட்டையில் ரசிப்பவர்களை உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்வதில்லை. அவர்களுக்கு வித்தியாசம் தெரியும். எவ்வளோ வேணாலும் பேசுவாங்க, ஆனால் ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட மாட்டாங்க என்று பேசுகின்றவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். மிக கவனம். யார் நாம்? 8 கோடி பேர் இருக்கிறோமே. இவர்கள் ஒரு சிறு கூட்டம் தானே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 8 கோடி பேர் நாங்கள் இருக்கிறோமே, யார்? நம் அடையாளம் எது? நாம் எப்படி ஒருவரை அடையாளம் காண்பது? யார் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும் என்று எப்படி நாம் முடிவு செய்வது? நீங்கள் போடுகின்ற ஒரு வாக்கு உங்கள் தலைமுறையை பாதிக்கும் என்கின்ற உணர்வோடு அந்த வாக்கை அளிக்கக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். அதனால் தான் ஒன்றும் இல்லைங்க, ஓஷோ இருக்கார்ல, தெரியுமா? ரஜினிஷ் ஓஷோ. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏன் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாங்க? அவர்கிட்ட கேட்ட கேள்வி, ஓஷோ சொன்ன பதில் என்ன தெரியுமா? 2வது பதிலை நான் சொல்ல மாட்டேன், அந்த தகுதி எனக்கு இல்லை. நான் முதல் பதிலை சொல்லிடுறேன். 2 பதில் சொன்னார் அவர். ஏங்கிறதுக்கு, இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்கள் மட்டும்தான் பழங்குடி மக்கள் என்று சொன்னார். இந்த தேசத்திற்குரியவர்கள் மண்ணின் மைந்தர்கள் அவர்கள்தான் என்று சொன்னார். இந்த மண்ணின் மைந்தர்கள் நாம் வித்தியாசமாகத்தான் இருப்போம். எங்களுடைய எல்லா வெளிப்பாடும் வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனால் எம்முடைய பண்பாட்டையோ, எம் மொழியையோ, எம்முடைய நாட்டிற்கான அடையாளத்தையோ தகர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை படித்தவர்களோ படிக்காதவர்களோ ஆண்களோ பெண்களோ என்கின்ற வித்தியாசம் இல்லாமல் எதிர்த்து நின்று நம் மாண்பை, நம் மரபை, நம் பண்பாட்டை காக்க தெரிந்த காரணத்தினால்தான் 100 ஆண்டுகள் கழிந்தும் இன்னும் திராவிடம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இனியும் அதுதான் ஆளும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். மகாபாரதத்தில் 5 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க, பஞ்சபாண்டவர்கள். அதில் பின்னால ஒருத்தி போறா, அவ பேர் பாஞ்சாலி. பாஞ்சாலிக்கு விக்குது. உடனே நகுலன் ஓடிட்டான் தண்ணி எடுத்துட்டு வரத்துக்கு. நகுலன் போய் 5 நிமிஷம் ஆச்சு, ஆளை காணோம். பின்னாலேயே சகாதேவன் போனான். அவன் போனான், 5 நிமிஷம் ஆச்சு, ஆளை காணோம். அர்ஜுனன் சொன்னான், நான் போய் கூட்டிட்டு வரேன். அவன் போனான், அவனையும் காணோம். பீமன் சொன்னான், பாஞ்சாலியை பத்திரமா பார்த்துக்கோ,
இதோ நான் போய் அந்த 3 பேரையும் கூட்டிகிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரேன். அவளுக்கு விக்கல் அடங்க மாட்டேங்க. அவனும் போனால் 5 நிமிஷம் ஆளை காணும். இப்போ திரௌபதிக்கு பயம் வந்துருச்சு. தர்மனை பார்த்து கேட்டா, சார் நான் போய் கூப்பிட்டு வரவா 4 பேரையும்? கம்முன்னு இரு, உன்னால் தான் எல்லா பிரச்சனையும். உன்னை விட்டுட்டு அப்புறம் பீமா வந்து நீ எங்கன்னு கேட்ட என்ன பதில் சொல்ற? உக்காரிங்க. உட்காந்து தர்மன் போனார். இப்போ கேமரா தர்மன் பின்னால் போகுது. தர்மன் போய்கிட்டே இருக்கான். அங்கே பார்த்தா அங்கே தான் குளம். 3 நிமிஷத்தில் குளம். ஆனால் இந்த 4 பயல்களையும் காணும். இந்த மாதிரி ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறானுங்க. கீழே தண்ணி. 4 பேரையும் பார்த்தார் தர்மர், கீழையும் பார்த்தார். எதை எடுத்துகிட்டு போனால் சரி இப்போதைக்கு? முதல்ல இதுக்கு மயங்கி கிடக்குதுங்க. அவள் உயிரோடு இருக்கிறான். முதல்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போய் அவளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் இந்த பஞ்சாயத்தை பார்ப்போம் அப்படின்னு தண்ணி எடுக்கிறதுக்காக அப்படி குனிறாரு பாருங்க. 108 யக்ஷனின் கேள்விகள்ங்கிற புத்தகத்தில் வருது. இது இந்த பார்ட் வருது மகாபாரதத்தில். அண்ணன் மாண்பமை உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியும். இது உட்காந்து தண்ணி எடுக்கும் பொழுது பார்க்கிறார், ஒரு அமானுஷ சூழல் இருக்கு. தண்ணி அசையில. அது மாயக்குளம். பக்கத்தில் இந்த மாதிரி மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு மேலே யக்ஷன் இருக்கான். அவன் என்ன மாதிரி யாராவது தண்ணி குடிக்க வந்தான்னா என் கிளாஸ்க்கு வர மாதிரி கேள்வி கேட்பான். பதில் சொன்னால் தண்ணி, இல்லைன்னா மயக்கம் அடைய வச்சு தொங்க விட்டுருவான். பசிக்கும் போது சாப்பிடுவான். தொங்க போட்டுட்டு இருக்கிறான் 4 பேரையும். இவன் வந்தான். இவன் பார்த்தான், தண்ணி எடுக்கலாமான்னு யோசித்தான். கீழே பார்த்தான். மறுபடியும் என்ன ஒரு சூழல் சரியில்லையேன்னு இருக்கும் பொழுது மேலிருந்து ஒரு இலை வந்து விழுது. இப்படி இலையை பார்க்குறான். பார்த்துட்டே இருக்கும்போது இலை கலர் மாறுது. சிவப்பும் மஞ்சளுமா மாறுது. கொஞ்ச நேரத்தில் அது தண்ணிக்கும் தரைக்கும் நடுவில் போய் அப்படி உட்காருது. தரையில் இருக்கிறது குருவி ஆயிடுச்சு, தண்ணியில் இருக்கிறது மீன் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் 2த்துக்கும் சண்டை. ஒன்று பிடிச்சி இழுக்குது. அப்போ கேட்டான் கொஸ்டின், ரணகளம், போர்க்களம். யக்ஷன் கேட்டான் தர்மனை பார்த்து, தர்மா சொல், எது வாழும்? எது வாழும் சொல். தர்மன் பார்த்தான். ஃபோர்ஸ்ஃபுல்லா 2 ஒண்ணுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. தர்மன் ஒரு பதில் சொன்னாங்க. அந்த பதில்ல மகிழ்ந்து யக்ஷன் 4 பேரையும் உயிரோடு தந்தான். 14 ஆண்டுகள் நீங்கள் இந்த காட்டில் உலவுகின்ற பொழுது உங்களுக்கு தண்ணீர் தாகமே எடுக்காது என்கின்ற மிகப்பெரிய வரத்தை கொடுத்தான். அந்த பதில் எது? அந்த பதில் இதுதான். 2ம் ஒன்றை ஒன்று போட்டு இழுத்து கொண்டிருக்கின்ற பொழுது தர்மன் சொன்னான், தக்கது வாழும், தகாதது வீழும். நான் நம் எல்லோரையும் சேர்த்து சொல்லுகிறேன், ஒருவேளை நாம் எல்லோரும் திராவிடர்கள் மீனாக இருந்தால், நம்மை இழுப்பது குருவியாக இருந்தால் இழுத்துக்கொண்டு தண்ணீருக்குள் போவோம். இல்லை, நாம் குருவி, நாம் திராவிடர்கள் குருவிகளாக இருக்கிறோம். மீன் இருக்கிறது, நம்மை தண்ணீருக்கு அழைக்கிறது என்றால் இல்லை என்று சொல்லிவிட்டு மீனை இழுத்துக்கொண்டு வானத்திற்குள் போவோம். ஏன் தெரியுமா? எது தோற்கடிக்குமோ, தோற்கடிக்கப்பட்டது வெற்றி பெற்றதற்கு உணவாகிறது. அதுதான் வாழ்க்கையின் சரித்திரமாக விளங்குகிறது. ஒருபோதும் தோல்விக்காக போர்க்களத்திலே புறம் கொடாமல் நின்று ஜெயித்து வாழ்ந்த இந்த திராவிட பரம்பரை வருகின்ற காலங்களிலும் அதே வெற்றியை பெறும் என்கின்ற நம்பிக்கையோடு என் அண்ணனுக்கு, என் தளபதிக்கு, இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன்.